ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான ஒரு சூப்பரான ஸ்நாக்கு. அதாவது பிகினர்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் கேட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த சாரி தான் நம்ம கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இப்போ ட்ரெண்டிங்கில் போகிறதே வந்து ஃபாயில் பிரிண்ட் தான். இன்றைக்கி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு சில்வர் ஃபாயில் பிரிண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் டிசைன் பாடி ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டோன் ஒர்க் கேட்கிங்க. அதுலேயும் வந்து ரொம்ப கிராண்டாக வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஃபாயில் ஒர்க் கொடுத்துருக்கோம். சாரீ வந்து பட்டர் சில்க் சாரீ வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் வந்து நெக்குக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. வேணும்னா அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா கட் பண்ணிடுங்க. இதை பாருங்கள், இதான் வந்து உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளவுஸ் அட்டாச்சு கொடுத்துருக்காங்க. சாரியோட ரேட்டு வெறும் 480 ரூபா மட்டுமே. ஸோ இதில் 6 கலர்ஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க வெப்சைட்டில் தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் போடுங்க, தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னா கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் மார்னிங் 8 o'clock ஃபுல் வந்து ஓப்பன் வீடியோ வரும். பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கணுன்னா, இப்போ நான் வந்து எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இது வந்து மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அந்த பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நம்ம முதல்ல நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஸ்நாக் பண்ண போகிறோன்னே சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ட்ரையரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி நல்லா பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுடரை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரிப்பு, ஓகேங்களா? அரிப்பு எடுத்து முதல்ல அதில் போட்டு நல்லா அரிச்சு எடுத்துக்கிட போகிறோம். கூடவே பாருங்க போட்டுக்கோங்க. நான் வந்து மெஷரிங் கப்புக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அந்த பொட்டுக்கடலையை தான் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இதே இதுக்கு வந்து மெஷரிங் கப்புக்கு 1 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அது கடையில் வாங்கின அரிசி மாவுனா கூட ஓகே தான். இப்போ அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அரிசி மாவு 1 கப்பு. ஓகே, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அங்கே பாருங்களேன், பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் நல்ல பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதான் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. கருப்பு எள்ளில் அது கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். சாரி, கருப்பு எள்ளு இப்போ சேர்க்க வேண்டாம், பெருங்காயத்தூள் மட்டும் நான் இப்போ சேர்த்துருக்கேன். ஓகே, போட்டுட்டு இதை நல்லா வந்து முதல்ல அரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் நல்லா அரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை வந்து நம்ம எடுத்துடலாம், வேணாம். ஓகே, இதை நீங்கள் எடுத்து வச்சுருங்க, வேண்டாம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாவு வந்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட போகிறோம். ஓகே, எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. கருப்பு எள்ளு போட்டாச்சு, 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கூடவே நம்ம வந்து இப்போ காரம் லைட்டாக தேவைன்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேனே. வேண்டானா விட்டுருங்க. இது வந்து ஒரு சிலர் இஷ்டப்பட மாட்டாங்க. வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த காரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேலை தான். அடுத்தது கரெக்டாக 1 ஸ்பூன் வந்து நான் பட்டர் எடுத்துருக்கேன். இவ்வளோத்தையும் நீங்கள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கையை வச்சே நல்லா பிசைஞ்சு விடணும். முதல்ல இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நல்லா வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. பட்டர் வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். அதேமாதிரி நம்ம உப்பு எல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி, நமக்கு தெரியும் இல்லை முறுக்குக்கு எப்படி நீங்கள் பசைவீங்கன்னு சொல்லிட்டு, அதை மாதிரி நீங்கள் பிசையணும். அதுக்கு சுடுதண்ணிலாம் கிடையாது, சாதாரண நார்மல் வாட்டர் தான் போட்டு பிசைய போகிறோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து அந்த முறுக்கு மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து முறுக்கு தான் நம்ம இப்போ செய்ய போகிற. இவ்வளோ நேரம் கழிச்சு நான் அந்த இது சொல்கிறேன். முறுக்கு வந்து ஒரு காலத்தில் செய்யும் போது அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எங்கள் அம்மாலாம் முறுக்கு செய்கிறாங்கன்னா எங்களுக்கு என்னமோ பெரிய பலகாரம் செய்கிற மாதிரி இருக்கும். அதை முறுக்குக்கு அந்த உளுந்த மாவுக்கு அந்த உளுந்தை வறுத்து அரிசியை போட்டு பண்ணி அப்புறமா வந்து கடையில் கொடுத்து அரைச்சிட்டு வருவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ முறுக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துட்டுனா கூட விதமாக என்னுடைய சேனல்லையும் நீங்கள் பாருங்கள், முறுக்கு ரெசிபியை நான் நிறைய விதமாக இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு நிறைய இது போடுறோம். உளுந்தை வந்து அவிச்சு செய்கிறது, அப்புறமா வந்து தோசை மாவு போட்டு செய்கிறது, அந்த மாதிரி நிறையவே நம்ம போட்டிருப்போம். இது வந்து பொட்டுக்கடலையில் எப்படி செய்கிறது, அவ்வளோதான். எல்லார் வீட்லேயுமே நீங்கள் அரிசி மாவும் வச்சுருப்பீங்க, பொட்டுக்கடலையும் இருக்கும். இந்த பொரிகடலையை போட்டு 2 நிமிஷம்தான். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் நீங்கள் வெளில வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். என்னென்னா இந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. டக்குன்னு ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாயிரும். அவ்வளோதான். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். பாருங்களேன், வச்சோன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ நல்லா வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே ஃபஸ்ட்லேயே நான் வந்து ஆயிலை ஊற்றிட்டு தான் இதை வந்து ரெடி பண்ணுவேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஆயிலை ஊற்றி நம்ம சூடு பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு வந்து புளிய போகிறோம். அவ்வளோ ரொம்ப ஈஸியாக மெத்தடில் நீங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ கொஞ்சம் ஆயிலை வந்து சூடு பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பட்டர் முறுக்கு, அதாவது பட்டர் போட்டுருக்கனால இதுக்கு பேர் பட்டர் முறுக்கு. இங்கே பாருங்கள்,
சிங்கிள் அச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம போட்டுக்குவோம். அப்படியே வந்து எண்ணெயிலேயே நம்ம வந்து இப்போ போட்டு விட்ற போகிறோம். ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் பட்டரில் வச்சுருக்கனால ரொம்ப சாஃப்டாகவும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மாவு வந்து நாங்கள் எடுத்து அவ்வளோதான். எடுத்துட்டு நேராக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், முதல்ல வருதாங்கிறத இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா வருதான்னு, இந்த பாருங்க வருதா, கூட்ட கூட்ட இந்த மாதிரி. இதை வந்து நல்லா எனக்கு வந்து எண்ணெயில் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுலேயும் நான் புளிஞ்சிருந்தேனே, இங்கே பாருங்க. இப்படியே நீங்கள் புளிஞ்சிங்கன்னா அழகாக கட்டாய் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து சுற்றி உள்ள இது வந்து நீளமாக இந்த அளவுக்கு உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஹை பண்ணிக்கோங்க, மீடியமாக வச்சுட்டு உடனே வந்து கலரி விடாதீங்க, கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மாற்றி விட்டால் போதும். எவ்வளோ ஈஸியாக நமக்கு முடிஞ்சிட்டு பாருங்கள். இது வந்து அடுத்த பேட்சுக்கு ரெடி ஆகிடலாம். சூப்பராக வரும் உங்களுக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சிங்கிளில் போட்டு செய்யும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இது முறுக்கு மாதிரி செஞ்சால் உங்களுக்கு அந்தளவுக்கு வராது. ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பட்டர் பொட்டுக்கெல்லாம் போட்டு செய்யும்போது இதே மெத்தடில் நான் சொல்லிக் கொடுத்த இதே அளவுகளில் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாற்றி போடணும். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளுடைய பட்டர் முறுக்கு. 2 நிமிஷம் கிடக்கட்டும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், செம்ம சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் 2 நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ஃபைனலாக காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் போதும். இது அப்படியே மெதுவாக நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் அப்படியே எண்ணெய்க்குள்ளேயே நீங்கள் விட்டு அப்படியே லைட்டாக அப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. என்னடா இவ்வளோ கஷ்டம்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் பிள்ளைகள் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 1 வீக் ஆனாலும் இது ஒன்றுமே ஆகாது, அப்படி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்ல எண்ணெயை வடிய விட்டுக்கோங்க. அப்படி டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து மீதி இருக்கிற எண்ணெயும் அதில் அப்சர்வ் ஆயிரும். ஓகேங்களா, சரிதா, சூப்பராக இருக்கும். அடுத்த பேட்சையும் நம்ம போட்டுட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். நல்லா சிம் பண்ணிக்கோங்க போடும்போது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பேட்சும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. இன்னும் 2 இதுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரே 1 கப்பு தான், நம்ம அரை கப்பு தான் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, மீதி வந்து 1 கப் அரிசி மாவு போட்டிருக்கோம். அவ்வளோதான். நமக்கு பாருங்கள் எவ்வளோ வருது. இன்னும் 2 இதே மாதிரி 2 டைம்ஸ் போட வேண்டியதுக்கு அளவுக்கு இருக்குது. போட்டுட்டு அப்புறம் மொத்தமாக காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி பேட்சையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு எடுத்துருக்கு பாருங்கள். இது கூடவே நாங்கள் வந்து இன்பிட்வீனில் நாங்கள் வேறு சாப்பிட்ருக்கோம். கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணும் கொஞ்சம் நம்ம சாப்பிடவும் செஞ்சாச்சு. பாருங்க, நான் சொன்னது மாதிரி ஒரே 1 கப்பு தான் அரிசி மாவு, அரை கப்பு மெஷரிங் கப்புக்கு நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் மெஷரிங் கப்பு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் வீட்டில் எந்த ஒரு பாத்திரமோ எந்த டம்ளரோ என்ன வேணாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் செஞ்சு பார்க்குறதா இருந்தால் இதே அளவு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நிறைய போட்டு செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன், இது வந்து ஒரு 3/4 கிலோ இருக்குமா, 3/4 கிலோ இருக்குமா, குறைஞ்சது வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும். இதே இது நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா எந்த அளவுக்கு ரேட்டு கொடுக்கணும். பட் நம்ம வீட்லேயே ஒரு 3/4 கிலோவுக்கு வந்து பட்டர் முறுக்கு நம்ம செஞ்சிட்டோம். ஓகே, இது கொஞ்சம் சூடாக நம்ம சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டில் மேலே இருக்கிறதுலாம் ரொம்ப சூடாக இருக்குது. நல்ல ஒரு சாஃப்டாக. என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது கூட கொஞ்சம் நீ வந்து வத்தல் தூள் போட்டுக்கணும் அப்படின்னாங்க. அப்படின்னா கொஞ்சம் காரமாக இருக்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னாங்க. நான் கொஞ்சமாக வத்தல் தூள் போட்டேன், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.